தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூலை மாதம் 16ஆம் தேதி. வற்புறுத்தப்படுவது அல்ல, வசீகரிக்கப்படுவது. ஓசியா 2:14. ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடே பச்சமாய் பேசி. வாசிக்க வேண்டிய பகுதி ஓசியா 2ஆம் அதிகாரம் 14 முதல் 20 வரை. ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடே பச்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாளி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். பாகால்களுடைய நாமங்களை அவள் வாயிலிருந்து அற்று போக பண்ணுவேன். இனி அவைகளின் பேரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமற் போகும். அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்திலே இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்து கொண்டிருக்க பண்ணுவேன். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். ஆமேன். தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களை அவ்வளவு சுலபத்தில் விட்டு கொடுத்து விட மாட்டார். தேவ கிருபையை எல்லா வகையிலும் நிந்தித்து தேவ இரக்கத்தை வீணாக்கும் ஒரு மனிதனே தேவ கிருபையிலிருந்து விலக முடியும். தேவன் அன்பினால் நிரம்பி வழிகிறவராய் இருக்கிறார். தேவன் தாம் அன்பின் ஓரத்திற்கு தள்ளப்பட்ட தன்னைத்தானே விட்டு கொடுப்பார். ஆனால் உங்களுக்காக தீர்மானம் எடுக்க மாட்டார். தேவன் நம்மை வனாந்திர பாதையில் அழைத்து சென்று நம் கவனத்தை கவருகிறார். அப்பொழுதுதான் நம்முடைய நோக்கம் நேராக்கப்படுகிறது, நம்முடைய சார்பு வரையறுக்கப்படுகிறது. நாம் இனிமேலும் நம் சுயத்தை சார்ந்து வாழாமல் தேவனை சார்ந்தே வாழ்கிறோம். அங்கு நாம் இருக்கும்போது தேவன் நம்மிடம் மெதுவாய் பேசுகிறார். அந்த வார்த்தை தேவனை குறித்த தவறான அபிப்பிராயங்களை நீக்குகிறது. நீங்கள் வனாந்தரத்தின் வழியாய் கடந்து சென்றால் இதுதான் உங்கள் அர்ப்பணிப்பின் நேரம். தேவ சித்தத்தின் இனிமையை நாம் சிலுவையின் பாதத்தில் நம் சுயத்தை மறிக்க செய்யாமல் காண முடியாது. 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வெளியே கொண்டு வந்த போது அவர்கள் தேவனுடைய நன்மை உதாசீனப்படுத்திய போது அவர்களை வனாந்தரத்திற்குள் அழைத்து சென்றார். அங்கே ஒரு சுத்திகரிப்பு நடைபெறுகிறது. அர்ப்பணித்து விசுவாசித்து கீழ்ப்படிந்து நடந்தவர்கள் கஷ்டமின்றி கடக்கிறார்கள். அவர்கள் மேல் வனாந்தரத்திற்கு வல்லமை இல்லை. அவர்கள் வாக்குத்தத்த தேசத்திற்குள் கடந்து செல்கிறார்கள். அர்ப்பணிக்க மறுத்தவர் வனாந்தரத்திலேயே விழுங்கப்படுகிறார்கள். தேவன் நயங்காட்டும் போதே நம்மை அர்ப்பணித்திடுவோம். வனாந்திரம் நம்மை தேவனோடு தனிமையாக இருக்க வைக்கிறது. தேவன் நம்மை பயன்படுத்தும் முன் இப்படித்தான் நம்மை மாற்றுவார். ஒருவரும் அதை சுற்றி வந்துவிட முடியாது. ஆனால் முழுமையான கீழ்ப்படுதலினாலும் அந்த பயணத்தை விரைவில் முடிக்கலாம். அங்கே கற்றுக்கொள்ளும் பாடங்கள் காலத்தால் அழியாதவை. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.